இந்த 5 விஷயத்த உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிடாதீங்க. அதுல இந்த 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் நீங்க உங்க வீட்டு பால்கனில இருந்தோ உங்க வீட்டு வாசல்ல இருந்தோ போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் இல்லைன்னா ஸ்டோரி வைக்கிறீங்கன்னா அதுல உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற திருப்பேரோட போர்டோ இல்லை கடையோட நேம் போர்டோ ஒரு லேண்ட்மார்க்கோ இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே தங்கியிருக்கின்றத ஒரு 3வது மனுஷனால தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் மார்னிங் ரொட்டீன் என்னன்னு போஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் இத்தனை மணிக்கு ஜிம்முக்கு வந்துட்டேன், வாக்கிங் போகிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஆஃபீஸ்க்கு இத்தனை மணிக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன்றத போஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி பண்ணுறது மூலமாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களை ட்ராக் பண்ணவும் முடியும். நீங்கள் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து உங்கள் வீட்டில் ஒரு திருட்டு முயற்சியும் பண்ண முடியும். கெத்து காட்டுறேன்னு உங்க பேங்க் பேலன்ஸோட ஸ்கிரீன்ஷாட்டையோ உங்க சேலரி ஸ்லிப்பையோ போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிடாதீங்க. ஏன்னா ஸ்கேமர்ஸ் இந்த மாதிரி பேங்க் டீடைல தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. 10 நாள்ல கோவா டூர் போறோம், இந்த சனிக்கிழமை கோயிலுக்கு போறோம் அப்படின்றத முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா திருடனை வாப்பா வந்து எங்க வீட்டுல திருடிட்டு போன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க டூர் போயிருக்கீங்கன்னா அங்க எடுக்கிற போட்டோஸை உடனே போஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு அப்புறமா போஸ்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்து போட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுல உங்க சிசிடிவியோட மானிட்டர் தெரியாத மாதிரி பாத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்க சிசிடிவி மானிட்டரை போட்டோ எடுத்தும் போட்டுறாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்க வீட்டுல எங்கெங்க கேமரா இருக்கு, அதுல எங்க பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள எப்படி நுழையலாம் அப்படின்றது திருடனுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூனிக்கான சேஃப்டி டிப்ஸ் போடுற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.